ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிர்மல் ட்ரா வந்து 384. இதுக்கான கேல்குலேஷன் மாதிரி ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 542. இதில் நான் ஏ போர்டில் 5 நம்பர் எடுத்திருப்பேன், பி போர்டில் 6 எடுத்திருப்பேன், சி போர்டில் 019 சொல்லியிருந்தேன். ஏ போர்டு மட்டும் கரெக்டாக பாஸ் ஆகிருந்தது. ஆனால் நம்ம ரூட் எடுத்து வந்த நம்பரில் ஃபஸ்ட்டு டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த நம்பர் 5 இந்த நம்பரே அப்படியே ஏபி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. நான் வந்து ஆனால் ஏ போர்டில் ஃபஸ்ட்டு 5 மட்டும்தான் எடுத்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஜூன் மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்துருக்கோம். இப்போ இந்த ரிசல்ட் எல்லாமே இங்கே பார்க்குறீங்கன்னா 235 952, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 833 495, அதுக்கு அடுத்த நாள் நம்பர் 519 665. இதில் என்ன சொல்ல வரேன்னா 5 4 இந்த 2 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற நம்பர் வந்து 6 2ன்னு பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லைன் போட்டிருப்பேன் 5 4 6, இல்லை எப்படி எடுத்தாலும் 5 4 6. அடுத்து எந்த செட்டு ரிசல்ட்லாம் பாருங்கள். 5 8 5 205, 4 8 4 9 1 0, 5 6 5 7 3 4, 3 8 4 8 8 9, 3 7 2 2 7 4, 6 2 6 5 7 4. இப்போ நேற்றைய நம்பர் வந்து 542. இப்போ இங்கே எல்லாமே வந்து நான் லைன் போட்டிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா 5 4 6, இல்லை எப்படி எடுத்தாலும் 5 4 6. இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட் பாருங்கள் 5 4 2 6. ஓகேவா? இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா 5 4 2 இதான் நேற்றைய நம்பர். 5 4 2 பாஸ் ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு அடுத்து பாஸ் ஆகணும்னா 6 பாஸ் ஆகணும். இந்த 6 நம்பர் வந்து ஏ போர்டில் எடுத்துருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட் மெத்தட் வந்து இந்த ஜூன் மந்த் சார்ட் மட்டுமே நான் கம்பேர் பண்ணி எடுத்த ஒரு ஜென்ரல் நம்பர் தான். 5 4 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து 2 6 இதான் பாஸ் ஆகிருக்கும். இப்படி எடுத்தாலும் 5 4 6 5 4 6, இங்கேயும் 5 4 6 5 4 6, இதில் வந்து 5 4 2 6. இப்போ நேற்றைய நம்பரே 5 4 2 இருக்குது. இப்போ இல்லாத நம்பர் 6 மட்டும்தான். 6 மட்டும் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா காரணியா ப்ளஸ் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே நிர்மல் நம்பர் எடுத்திருப்பேன். இது வந்து நிர்மல் 381வது டாலேருந்து இந்த மெத்தட் தான். இன்றைக்கி வந்து 384வது டால். இப்போ இங்கே நிர்மல் 381 பாஸ் ஆன ரிசல்ட் வந்து 367. அதுக்கு முன்னால் இருந்த காரணியா ப்ளஸ் நம்பர் 427. 4 இல்லைனா 2 இல்லைனா 7னா இதுலேருந்து 7ன்ற நம்பர் மட்டும் இங்கே நிர்மல் ரிசல்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ காரணியா ப்ளஸ் ரிசல்ட் நம்பர் 3 டிஜிட் நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் வந்து அதுக்கு அடுத்த நாள் நிர்மல் ரிசல்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆகிடும். இப்போ அடுத்து நிர்மல் 382வது டாக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் இருந்த காரணியா ப்ளஸ் நம்பர் 035, 0 இல்லைனா 3 இல்லைனா 5 எடுத்தால் கூட 5 மட்டும் இங்கே இதுக்கு அடுத்த நாள் நிர்மல் ரிசல்ட்டில் ஏசி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். அடுத்து நிர்மல் 383வது டாக்கும் இதே மாதிரி மெத்தட் தான். அதுக்கு முன்னால் இருந்த காரணியா ப்ளஸ் நம்பர் 578. இதுலேயே 5 இல்லைனா 7 இல்லைனா 8 எடுத்தால் கூட இங்கே வந்து 5ன்ற நம்பர் மட்டும் அதுக்கு அடுத்த நாள் நிர்மல் ரிசல்ட்டில் சி போர்ட்லேயே பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய காரணியா ப்ளஸ் நம்பர் 542. இந்த 3 நம்பர்லேருந்தே ஏதாவது ஒரு நம்பர் வந்து இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் நம்மளுக்கு சி போர்டில் பாஸ் ஆகணும். 5 இல்லைனா 4 இல்லைனா 2. நான் வந்து இந்த 3 நம்பருமே சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ரெண்டாவது மெத்தட் என்ன சொல்ல வரேன்னா காரணியா ப்ளஸ் ரிசல்ட்டில் ஏபிசி போர்டில் இருக்கிற 3 நம்பர்லேருந்தே ஏதாவது ஒரு நம்பர் வந்து அதுக்கு அடுத்த நாள் நிர்மல் ரிசல்ட்டில் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இது வந்து நிர்மல் 381வது டாலேருந்து இதே மெத்தட் தான். இங்கே 4 2 7னா 7 பாஸ் ஆகிருக்கலாம். 0 3 5னா 5 இங்கே சி போர்டில் இருக்கும். 5 7 8னா இங்கே 5ன்ற நம்பர் இங்கே சி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய காரணியா ப்ளஸ் நம்பர் 542. ஓகேவா? இப்போ இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கும் சி போர்டில் எடுத்துருப்பேன். 5 இல்லைனா 4 இல்லைனா 2. இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா நிர்மல் 381வது டாலேருந்து இதே மாதிரி மெத்தட் தான். இன்றைக்கி வந்து 384வது டால். அடுத்து இந்த மூணாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நிர்மல் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி நான் எடுத்த நம்பர். நிர்மல் ரிசல்ட்டில் நம்மளுக்கு 0ன்ற நம்பர் ஒரு வாரத்தில் பாஸ் ஆயிருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 1 9 0 இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிடும். இப்போ இது எல்லாமே வந்து இந்த வருஷத்தில் பாஸ் ஆன நிர்மல் ரிசல்ட். 0 89 894, 140 அதுக்கு அடுத்த வாரம் 092, 092 அதுக்கு அடுத்த வாரம் 702, 702 அதுக்கு அடுத்த வாரம் 934. இப்போ அதுக்கு அடுத்து இங்கே 408 அதுக்கு அடுத்த வாரம் 421, 750 அதுக்கு அடுத்த வாரம் நம்பர் பார்த்தீங்கன்னா 249. இப்போ போன வாரத்தைய நிர்மல் நம்பர் வந்து 205. இப்போ இந்த எல்லா செட் ரிசல்ட்லையுமே இப்போ ஒரு வாரத்தில் இங்கே 0 பாஸ் ஆகிருக்கா, அதுக்கு அடுத்த வாரத்தில் இங்கே 9 இருக்கும். இங்கே 0னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 9 0, இங்கே 0னா அதுக்கு அடுத்த வாரத்தில் 0, இங்கே 0 பாஸ் ஆகிருக்கும் போது அதுக்கு அடுத்த வாரத்தில் 9, இங்கே 0 இருக்கும் போது அதுக்கு அடுத்த வாரத்தில் 1. இப்போ இங்கே 0 இருக்கும் போது அதுக்கு அடுத்த வாரத்தில் இங்கே 9 பாஸ் ஆகிருக்கும். இப்போ போன வாரம் நிர்மல் ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 205, 0 இருக்கா.
இப்போ இந்த வார ரிசல்ட் இன்னைக்கான ரிசல்ட்டுக்கும் இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகும். 0 இல்லைனா 1 இல்லைனா 9. இதனால இந்த 3 நம்பருமே இன்னைக்கான ரிசல்ட்டில் பி மெத்தடில் எடுத்திருப்பேன். 0 இல்லைனா 1 இல்லைனா 9. இந்த வருஷம் நிர்மல் சார்ட் கம்பேர் பண்ணுறீங்கனாலே இந்த மாதிரி தான் நம்பர் இருக்கும். 0 இருந்தால் அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்டில் 1, 9, 0. இந்த 3 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பரோ இல்லை 2 நம்பரோ ரிப்பீட் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 6, பி கால்குலேஷனில் 0 இல்லைனா 9 இல்லைனா 1, சி போர்டில் 5 இல்லைனா 2 இல்லைனா 4. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 605, 602, 604, 695, 692, 694, 615, 612, 614. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 60, 69, 61, பிசி 05, 02, 04, 95, 92, 94, 15, 12, 14. அடுத்து ஏசி பார்த்தீங்கன்னா 65, 62, 64. இப்போ இந்த நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வருஷ சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி, நிர்மல் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 091 எடுத்திருப்பேன். அதுக்கடுத்து இந்த மந்த் சார்ட் கம்பேர் பண்ணி 6 எடுத்திருப்பேன். 5 இல்லைனா 2 இல்லைனா 4ன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா கார்னியா ப்ளஸ் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே நிர்மலுக்கு நம்பர் எடுத்திருப்பேன். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர் போட்டு சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன். ஏ போர்டில் 6, பி கால்குலேஷனில் 091, சி போர்டில் பார்த்தீங்கன்னா 5, 2, 4. அடுத்து பாக்ஸ் நம்பர் வந்து 605, 602, 604, 695, 692, 694, 615, 612, 614. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னைக்கான வீடியோவில் வந்து நான் எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.